கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். பாபர் மசூதி இடித்தீர்கள், அதை தொடர்ந்து பல பள்ளிவாசல்கள் குறிவைத்தீர்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், காஷ்மீர் 370 பிரிவை நீக்கினீர்கள். அடுத்தடுத்த அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து இதோ கொண்டு வந்து விட்டீர்கள். வக்ஃபு திருத்த சட்டம் என கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்க அடுக்கடுக்கான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அணு அளவிற்கு கூட இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே, உங்களுக்கு தெரியவில்லையா? அடுக்கடுக்கு முறையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அணு அளவிற்கு அஞ்சாமல் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா? நாம கேட்கல, காங்கிரஸ் சேர்ந்த கபில் சிபில் கேட்கிறார். அடக்குமுறை சட்டங்கள் இஸ்லாமியர்களை அடக்கிவிடும், ஒடுக்கிவிடும் என நினைக்கிறார்கள். அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் சரி, படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் என்ற நற்செய்தியை கூறுகின்றானே, அந்த நற்செய்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் நாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தௌஹீத் எழுச்சி மாநாடு என்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டில் அடக்குமுறை சட்டங்களும் அஞ்சாத இஸ்லாமியர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசு 12 வருடங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறது. அடுக்கடுக்காக அடக்குமுறை சட்டங்கள் இந்த பாசிச அரசு கொண்டு வந்திருக்கிறது என சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்கள் யார் மீது அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த அநியாயக்காரர்கள் இவர்கள் மீது ஏன் இத்தனை அடக்குமுறைகளை கொண்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு பிறக்கும். அப்ப இந்த அடக்குமுறை சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். 1857 சிப்பாய் கழகம் என வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய முதல் சுதந்திர போராட்டம் இருக்கிறது. இது பகதூர் ஷா தலைமையில் நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டம். இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் சுமார் 2.5 லட்சம் மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டில் அந்நியர்கள் வந்து ஆட்சி செய்வதா அவர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்ததன் விளைவாக சுமார் 2.5 லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தியாகத்தை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக செல்வந்தர்களாக இருந்த இஸ்லாமியர்கள் லட்சோப லட்ச சொத்துக்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஆங்கில அரசாங்கத்திற்கு கால்வருடியாக இருந்திருந்தால் பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு அதிகாரத்தையும் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அந்நியர்கள் வந்து எங்களை ஆட்சி செய்வதா, நாட்டை விட்டு விரட்டுவோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவன் கொடுத்த அதிகாரத்தை தூக்கி எறிந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவன் கொடுத்த பொறுப்புகளை தூக்கி எறிந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி எண்ணற்ற தியாகங்களை இஸ்லாமியர்கள் செய்து நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு கூட்டம் பாகிஸ்தான் என பிரிவினைவாக சென்றார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது எங்கள் தேசம், இது எங்கள் மண், நாங்கள் இங்கே பிறந்தவர்கள்,
இது எங்களுடைய நாடு, வாழ்ந்தாலும் இங்குதான் வாழ்வோம், மரணித்தாலும் இங்குதான் வாழ்வோம், இது எங்கள் தேசம் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். ரொம்ப ரத்தன சுருக்கமாக சில தகவலை மட்டும் சொல்கின்றேன். 2 லட்சம் உயிர்கள் முதல் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது. கோடான கோடி செல்வம் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரங்களும் பதவிகளும் கல்வியும் வேண்டாம் என இஸ்லாமியர்களால் உதறி தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாடு என் நாடு என் மண் என்பதற்காக இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டிலேயே மடியக்கூடிய நிலையில் தான் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் ஆளக்கூடிய பாசிச அரசு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முதல் ஆயுதம் பாபர் மசூதி என்கின்ற பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது மிகப்பெரிய கவலையாக இருந்தது. பரவாயில்லை, பொறுத்துக் கொள்வோம், நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, மனசாட்சிக்கு ஏற்ப நீதி சொல்லப்படுகிறது, மக்கள் பெரும்பான்மைக்கேற்ப நீதி சொல்லப்படுகிறது, நீதி இங்கே கிடைக்காது, அமைதியாக இருப்போம் என்கின்ற எண்ணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி இஸ்லாமியர்கள் அமைதியாக இருந்தார்கள். விட்டார்களா இந்த பாவிகள்? அடுத்தடுத்து பள்ளிவாசல்களை குறிவைத்து ஞானபாவி பள்ளிவாசல் என்றார்கள், சம்பல் பள்ளிவாசல் என்றார்கள். அடுக்கடுக்காக 3000 பள்ளிவாசல்களை அடித்து நொறுக்குவதற்கு இந்த பாசிசம் தயாரானது என்று சொன்னால் அடக்குமுறை கொஞ்ச நஞ்சமல்ல. தமிழகத்தில் அமைதியாக இருக்கின்றோம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதாவது ஏதாவது நிகழ்வு நடக்கிறது. ஆனால் வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள், இந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தை வாரிக் கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இந்த நாட்டிலேயே மடியக்கூடிய இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பாசிச அரசு சிஏஏ என்ஆர்சி என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்ததன் விளைவாக டெல்லியிலும் ஊபியிலும் ஹரியானாவிலும் நடந்த கலவரத்தில் 83 இஸ்லாமியர்கள் உயிர் தீர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள், நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்கள், அவர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு அடக்குமுறை சட்டத்தை இந்த பாசிச அரசு கொண்டு வருகிறது என வீதியில் இறங்கி போராடிய 83 இஸ்லாமியர்கள் சுட்டு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அடக்குமுறையின் உச்சம் புரிகிறதா உங்களுக்கு? கொஞ்ச நஞ்சமல்ல. ஏதோ சிஏஏ சட்டம் கொண்டு வந்தார்கள், என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்தார்கள், நமக்கு என்ன பாதிப்பு என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ சென்ற மாதம் நடந்த சம்பவம், குஜராத்தில் அகமதாபாத் என்கின்ற பகுதியில் சுமார் 7000 குடிசைகள் இஸ்லாமியர்கள் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய இடத்தில், ராஜஸ்தானிலும் மேற்கு வங்கத்திலும் இருந்து குடியமர்ந்து குஜராத்தில் தொழில் செய்யலாம் என 50-60 ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களை இரவோடு இரவாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள், நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என சொல்லி அவர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளி இருக்கிறது இந்த பாசிச அரசு. நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வட மாநிலங்களில் இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்களின் அடக்குமுறை கொஞ்ச நஞ்சமல்ல. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 7000 வீடுகளை நீதிமன்றம் நீர்நிலையில் வீடு இருக்கிறது என சொன்னது என்பதற்காக அந்த வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியதோடு மட்டுமல்லாமல் 4000 பேர்களை கைது செய்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் வங்கதேசத்தில் இருந்து ஊடுருவி வந்திருக்கக்கூடிய அகதிகள், நம் நாட்டில் புகுந்து கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கும் வந்திருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அடையாள அட்டையை காட்டவில்லை என்று சொன்னால் இவர்கள் அகதி முகாமுக்கு தள்ளப்படுவார்கள் என்று 10 நாட்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் அந்த இஸ்லாமிய மக்கள் ஆளானார்கள் என்றால் சிந்திக்க முடிகிறதா? பச்சிலம் குழந்தை, வயது முடியாத முதியவர்கள், பெற்றோர்கள், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்கள்,
கடுமையான வெயிலில் வீதியில் நிற்க வைக்கப்பட்டு பல நாட்கள் அவர்களிடத்தில் ஆவணங்கள் கொடுங்கள் என்று அச்சுறுத்தி மிரட்டல் செய்திருக்கிறது பாசிச அரசு என்று சொன்னால் கொஞ்ச நெஞ்சம் அடக்குமுறையின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறது இன்றைக்கு பாசிச அரசு. கொஞ்ச நெஞ்ச பேர் இல்லைங்க, சுமார் 850 பேரை இன்றைக்கு அகதிகள், இவர்கள் வேறு நாட்டை வந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் வங்கதேசத்திற்கு செல்ல வேண்டும், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் உழைத்து இந்த நாட்டிற்காகவே என்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய நான் ஏன் அகதிகளாக செல்ல வேண்டும். மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆவணங்களை காட்டினாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறான். அவன் கேட்கக்கூடிய ஆவணங்கள் இல்லாத போது வேறு ஆவணங்களை காட்டினாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாரை சொல்கிறான் தெரியுமா? ராஜஸ்தானில் இருந்தும் மேற்கு வங்கத்தில் இருந்தும் குஜராத்திற்கு பிழைக்க சென்றவர்களை அகதிகளாக மாற்றக்கூடிய அடக்குமுறை சட்டத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு செய்கிறது என்று சொன்னால் கொஞ்ச நெஞ்சமா அடக்குமுறை. முத்தலாக் சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை. அவர்கள் மன வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக முத்தலாக் சட்டத்தை இந்த பாசிச அரசு கொண்டு வந்தது. நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு தள்ள வேண்டும், பெண்களுக்கு நாங்கள் நன்மையை நாடுகிறோம் என்கின்ற பெயரில் முத்தலாக் என்கின்ற ஒரு சட்டத்தை வைத்து பல நூறு இளைஞர்களை, பல நூறு இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு தள்ள வேண்டும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 2019 சட்டம் கொண்டு வந்த பிறகு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கியூவாக நிற்பார்கள். வரிசையாக வழக்குகள் வரும். இஸ்லாமிய இளைஞர்களை எல்லாம் கைது செய்து உள்ளே போட்டு விடலாம் என நினைத்த பாசிச அரசு தோல்வியை கண்டிருக்கிறது. 2019 கொண்டு வந்த சட்டம் இன்றைக்கு 2025 ஆகிறது. இத்தனை ஆண்டுகளில் நாடு முழுவதும் வெறும் 200 வழக்குகள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அதுவும் சொல்ல முடியாத, தீர்க்க முடியாத வழக்குகள் என்று சரியத்தில் சொல்லப்பட்டதால் சரியத் கவுன்சில்கள், பள்ளிவாசல்கள், நிர்வாகிகள் விசாரித்து தீர்வு சொல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பிறகு அங்கே சென்றிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? முத்தலாக் என சொல்லி அந்த சட்டத்தை இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆண்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி, அப்பாவி பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்கிறது. ஆனா இஸ்லாத்தில் மிக எளிமையாக ஆணுக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் உண்டு. அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனக்கொடை, மகர் என்கின்ற கொடையை விவாகரத்து பெற்றால் அவளுக்கு அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் மகர் தொகை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த வழிமுறைப்படி இலகுவாக ஒருவரை புரிந்து கொண்டு ஜமாத்தார்கள் முன்னையில் பேச்சுவார்த்தை நடத்தி மிக இலகுவாக பிரிந்த நிலை. அதை இவர்கள் என்ன செய்தார்கள்? நெருக்கடிக்கு ஆளாக்கினார்கள். பல இஸ்லாமியர்களை கைது செய்து அவர்களை சிறைக்கு தள்ளலாம் நினைத்தார்கள். முத்தலாக் சட்டத்தின் மூலம் முகத்தில் கரியை பேசிக் கொண்டது இந்த பாசிசம். இது மட்டுமா நடத்தினாங்க? ஹிஜாப் மூலம், ஹிஜாபை அணிந்தால் நீங்கள் கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று கர்நாடகாவில் நடந்த சம்பவத்தை நம்மால் மறக்க முடியாது. ஹிஜாப் மூலம் பெண்கள் அடிமைத்தனம் நடத்தப்படுகிறார்கள், அடிமையாக நடத்தப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்று காரணம் காட்டினார்கள். 3000 இஸ்லாமிய பெண்கள் சொன்னார்கள், உன்னுடைய சட்டம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஷரியத் சட்டம் போதும், இந்த உலக கல்வியே எனக்கு தேவையில்லை, மார்க்க கல்வி போதும் என்று சொல்லி 3000 பெண்கள் தேர்வு எழுதாமல் திரும்பி சென்றார்களே. இவர்கள் இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹிஜாப் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அதன் மூலம் பெண்களை முடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த பாசிசம் கையில் எடுத்தது. ஆனா என்ன சொல்றான்? நாங்க பெண்களுக்கு கல்வி உரிமை கிடைக்க வேண்டும், பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிச அரசு இஸ்லாமியர்களை எந்தெந்த வகையில் அடக்கி இருக்கிறது தெரியுமா? 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு மத்திய அரசாங்கம் கல்வி கடன் கொடுக்க வேண்டும். மெட்ரிக் கல்வி கடனை 2023ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுதும் பிஜேபி ஆட்சி செய்த போதும் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த மெட்ரிக் பள்ளி உதவியை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி இருக்கிறது.
சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை. இஸ்லாமியர்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் கல்வி தரம் பெற வேண்டும் என்று சொன்னால், படிக்க வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை தர வேண்டும் என்று சொன்னார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்து வந்த அந்த தொகையை இந்த பிஜேபி அரசாங்கம் 2023-24 ஆண்டில் ஒட்டுமொத்தமாக நிறுத்தியது. அது மட்டுமல்ல, பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த மெட்ரிக் கடன் என்கின்ற ஸ்காலர்ஷிப்பை இந்த அரசாங்கம் எப்படி கொடுத்திருக்கிறது தெரியுமா? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் வரை 1200 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டது. நாம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தருவோம். காலேஜில் படிக்கும் போது கொடுத்தீங்கன்னா கொடுப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் நம்ம எவ்வளவு கல்வி கட்டணம் கட்டினோமோ அந்த கட்டணம் திரும்ப கிடைக்கும். ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம், பாசிச அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? கல்வியிலும் நம்மை அடக்க வேண்டும், இவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த தொகையை படிப்படியாக குறைத்து இன்றைக்கு வெறும் 413 கோடி ரூபாய். அந்த தொகையும் இன்றைக்கு முழுமையாக ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கொடுத்தவர்களுக்கு கிடைக்காத நிலையை இன்றைக்கு பிஜேபி பாசிச சிந்தனை கொண்ட அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமை! அது மட்டும் இல்லங்க, இஸ்லாமியர்கள் பிஹெச்டி பண்ணணும், எம்எஸ் பண்ணணும், அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும், வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும், மானியத்தோடு கல்வி கடன் கொடுக்க வேண்டும். சச்சார் கமிட்டி செய்த பரிந்துரையை காங்கிரஸ் அரசாங்கம் வரை நடைமுறையில் இருந்த பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக முடக்கி வைத்திருக்கிறது, நிறுத்தி வைத்திருக்கிறது. அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற ஒரு கல்வி திட்டம் இருந்தது. அந்த கல்வி திட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. அதை ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபி அரசாங்கம் மூடிவிட்டு சொல்கிறது, நாங்கள் பெண்கள் பாதுகாப்பிற்காக போராடுகின்றோம், இஸ்லாமிய பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று இன்றைக்கு நீலக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இவர்களுடைய உண்மை முகம் என்ன தெரியுமா? இவர்கள் உலக கல்வியில் முன்னேறி பல்வேறு பதவிகளுக்கோ உயர் பதவிகளுக்கோ வந்துவிடக் கூடாது என்பதோடு நிறுத்தாமல் ஹரியானாவிலும் உத்தரகாண்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மதர்சாக்களை இவர்கள் அனுமதி இல்லாமல் மதர்சாக்கள் நடத்துகிறார்கள், மதர்சாக்களில் தீவிரவாதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக 1000க்கும் மேற்பட்ட மதர்சாக்களை இழுத்து மூடி இருக்கிறது இந்த பாசிசம். ஹரியானா முதல்வர் சொல்கின்றார், 170 மதரசாக்களை நாங்கள் மூடி இருக்கின்றோம், இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயலை நாங்கள் செய்திருக்கின்றோம், 500 மதரசாக்களை மூடுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று ஒரு மாநிலத்தின் முதல்வர் சொல்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம்? மதரசாக்களில் தீவிரவாதம் பரப்பப்படுகிறது, தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த பாசிசம் கர்நாடகா செம்மொழி என்று சொன்னார்கள், மலையாளம் செம்மொழி என்று சொன்னார்கள், கன்னடா செம்மொழி என்று சொன்னார்கள். அந்த மொழிக்கு ஒதுக்காத தொகையை இன்றைக்கு சமஸ்கிருதத்துக்கு 2552 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் சமஸ்கிருதத்தை படித்தால் அதில் என்னென்ன போதனைகள் இருக்கிறது என்பதை விவாதிப்பதற்கு இவர்கள் தயாரா? அதில் ஆபாசமும் இருக்கிறது, கடுமையான தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் மதரசாக்களில் தீவிரவாதம் பரப்பப்படுகிறது, தீவிரவாதம் பாடமாக நடத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள். என்றால் எத்தனை எத்தனை அடக்குமுறை! நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள், நாட்டிற்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள், அதிகாரம் வேண்டாம், கல்வி வேண்டாம், என்னுடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் உதறிய சமூகத்திற்கு இவர்கள் செய்த துரோகம் என்ன தெரியுமா? சச்சார் கமிட்டி 2006இல் 14% இஸ்லாமியர்கள் நாட்டில் இருக்கிறார்கள், 2.5% வேலை வாய்ப்பு தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் மத்திய மாநில அரசில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுக்கிறது. பிஜேபி அரசாங்கம் 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறது.
12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து இவர்கள் நம்முடைய வேலை வாய்ப்பை உயர்த்தியது எவ்வளவு தெரியுமா? 2.5% 2.7.5 வந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் தொகை 19 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார்கள். 20 ஆண்டுகளில் வெறும் 0.25% மட்டும் உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாமியர்கள் அக்கறை கொண்டவர்களா? இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறோம் என்று பல்லிழிக்க பேசுகின்றார்களே, இவர்களுடைய சுயரூபம் என்னவென்று தெரிகிறதா? இன்னும் சொல்கிறேன், கேளுங்கள். இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது இல்ல, 543 தொகுதிகள் இருக்கிறது. கடந்த 2024 எலெக்ஷன் நடந்தது. 543 தொகுதிகளில் 24 பேர் எம்பி இஸ்லாமியர்கள். மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் 70 80 எம்பிகள் இஸ்லாமியர்கள் வர வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக 543 24 மட்டும் தான் இஸ்லாமியர்கள். இதுல ஒருத்தர் கூட பிஜேபி கிடையாதுங்க. 240 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி. அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது. நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த, இது என்னுடைய மண் என வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு 2ஆம் தரப்பு மக்களாக நாட்டின் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக 240 தொகுதியில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது. ஆனால் சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய பெண்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம். அரபு தேசத்திற்கு சென்றால் அரபை கட்டிப்பிடித்து சொல்கின்றார் மோடி, நானும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையானவர்கள், சகோதரத்துவம் என்கின்றார். அது வெளிநாடுகளில். உள்நாட்டில் வந்தால் இஸ்லாமியர்களை விரோதியாக பார்த்து அவர்கள் வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள். நாட்டில் 4126 சட்டமன்றம் உலக நாடு முழுவதும் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுல பிஜேபி மட்டும் பாத்தீங்கன்னா 1656 நபர்கள் இருக்கிறார்கள். 1656 நபர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 40% பிஜேபி வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரே ஒருத்தர் தாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால், மணிப்பூர்ல ஒரே ஒரு நபர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த தொகுதியும் பாத்தீங்கன்னா 70% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்தில் இஸ்லாமியர்களை நிறுத்தவில்லை என்றால் எல்லோரும் தோற்பார்கள் என்கின்ற நிலையில் அந்த இடத்தில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த பாசிசம் என்று சொன்னால், அரசியல் அதிகாரத்துக்கு கூட இவர்கள் வந்துவிடக் கூடாது. அதிகாரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் அடக்க வேண்டும், அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அடுக்கடுக்காக நம்மை நசுக்கக்கூடிய நிகழ்வுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே அதிக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 273 தொகுதிகளை பிஜேபி வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் நாட்டில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 273 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் ஒருவரை கூட சட்டமன்ற வேட்பாளராக பிஜேபி நிறுத்தவில்லை என்று சொன்னால், அதிகாரத்துக்கு கூட இவர்கள் வந்துவிடக் கூடாது, அரசியலில் இவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, இவர்களை முடக்க வேண்டும், இவர்கள் மிஞ்சிவிடக் கூடாது என்கின்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள். இவர்கள் தான் சொல்கிறார்கள் பெண்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருகின்றோம், பெண்களுக்கு உரிமையை பெற்று தருகிறோம். சொன்னவர் யார்? சொல்பவர் யார்? பில்கிஸ் பானு மறந்துவிட முடியுமா? 10-12 நபர்கள் தாய்க்கு முன்னால், சகோதரிக்கு முன்னால் பல நபர்கள் அவரை கற்பழித்து சீரழித்து, தாய்க்கு முன்னால் மகள் சீரழிக்கப்படுகிறார், மகளுக்கு முன்னால் சகோதரி சீரழிக்கப்படுகிறார். அப்படி சீரழிக்கப்பட்டு அவருடைய பச்சிலம் குழந்தையை பிடுங்கி செவிரில் அடித்து அந்த குழந்தையை கொலை செய்தார்களே, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா? குற்றவாளி என சொல்லப்பட்ட அந்த நீதிமன்றம் சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் நீதியை கொடுப்பார்களா இஸ்லாமியர்களுக்கு? சமீபத்தில் நடந்த விஷயங்க. வட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நெருப்பில் நிற்பது போல வாழ்கிறார்கள். லவ் ஜிகாதுங்க பேர
பல்வேறு மாநிலங்களில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்து பெண்களை காதலித்து இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுகிறார்கள் என பொய் வழக்கு போடப்பட்டு 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? குஜராத்தில் 2020 16 வயது மிக்க ஒரு சாகித்துங்கிற ஒரு பையன் வெளியில நிக்கிறான். ஒரு இந்து சகோதரி 15 வயது சகோதரி சைக்கிளை எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த பையன் சைக்கிள் எடுத்து கொடுக்கிறான். இவ்வளவுதாங்க அந்த பையன் உதவி செஞ்சான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள், அந்த பாசிச கும்பல் என்ன செய்ய தெரியுமா? இந்த பெண்ணை இவன் மதம் மாற்றி திருமணம் செய்வதற்கு நெருக்கடி கொடுத்தான் என்று சொல்லி வழக்கை போட்டு அவனை 5 வருடம் சிறைக்கு தள்ளினார்கள். 4 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இவன் குற்றவாளி இல்லை. இவன் எந்த அடிப்படையில் நீங்கள் கைது செய்தீர்கள்? இவனை எப்படி லவ் ஜிகாத் என்கின்ற பெயரில், மதமாற்றம் என்ற பெயரில் 5 வருட வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது. இது போல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. லவ் ஜிகாத் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய இளைஞர்களை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வட மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்சமாங்க. பெருநாள் தொழுகை 10 நிமிடம், காலை 7 மணிக்கு தொழுவார்கள். 7:10 7:15 ஆச்சுன்னா தொழுகை முடிந்துவிடும். பல்வேறு இந்து மத சகோதரர்கள், பல்வேறு கிறிஸ்துவ மத நண்பர்கள் சர்ச்சுகளில் விளையாடுகிறார்கள், கோவில்களில் விளையாடுகிறார்கள், சாலையில் நடந்து செல்கிறார்கள். போக்குவரத்தை வேறு திசைக்கு மாற்றிவிட்டு அவர்களுக்கு தேவையான நிகழ்வுகளை எல்லாம் இந்த பாசிச அரசு செய்து கொடுக்கிறது. ஆனால் பக்ரீத் தொழுகை 10 நிமிடம் நீங்கள் வீதியில் தொழுந்தால் உங்களுடைய பாஸ்போர்ட் பறிக்கப்படும், NOC கொடுக்கப்படாது என என்ன செய்கின்றான்? ஒரு நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையை வைத்து அணிவகுப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறான் என்றால் இவனுடைய அடக்குமுறை புரிகிறதா? ஒரு 10 நிமிஷம் கூட தொழக்கூடாது என்று சொல்கிறான் என்றால் இவனுடைய அடக்குமுறை எந்த அளவிற்கு? இப்படி அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை இஸ்லாமியர்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளை பாசிசம் செய்து கொண்டிருக்கிறது. பசுவதை சட்டம் கொண்டு வந்தான்ல, பசுவதை சட்டத்தின் மூலம் 43 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் பேருந்தில் பயணம் செய்வதற்கோ அல்லது ரயிலில் பயணம் செய்வதற்கோ அசைவ உணவை எடுத்து செல்வதற்கு பயமாக இருக்கிறது. நான் ஆட்டிறைச்சியை சாப்பிட்டாலும் மாட்டிறைச்சியை தின்றேன் என அடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வட மாநிலங்களில் சொல்கிறார்கள் என்றால் அவருடைய நிலைகளை யோசித்து பாருங்கள். இப்படி அடுக்கடுக்கான சட்டங்கள் இருக்கிறது. கபில் சிபில் சட்டம் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார். அமித்ஷா அமர்ந்திருக்கிறார், மோடி அமர்ந்திருக்கிறார், உள்துறை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமர்ந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். பாபர் மசூதி இடித்தீர்கள், அதை தொடர்ந்து பல பள்ளிவாசல்கள் குறிவைத்தீர்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், CAA NRC சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், காஷ்மீர் 370 பிரிவை நீக்கினீர்கள். அடுத்தடுத்த அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து இதோ கொண்டு வந்து விட்டீர்கள். வக்ஃபு திருத்த சட்டம் என கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்க அடுக்கடுக்கான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். அணு அளவிற்கு கூட இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே, உங்களுக்கு தெரியவில்லையா? கபில் சிபில் கேட்கிறார் நாடாளுமன்றத்தில். நீ அடுக்கடுக்கு முறையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அணு அளவிற்கு அஞ்சாமல் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா? நாம கேட்கல, காங்கிரஸ் சேர்ந்த கபில் சிபில் கேட்கிறார். அடக்குமுறை சட்டங்கள் இஸ்லாமியர்களை அடக்கிவிடும், ஒடுக்கிவிடும் என நினைக்கிறார்கள். அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் சரி, படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானவரை அனுப்பி உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் என்ற நற்செய்தியை கூறுகின்றானே, அந்த நற்செய்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் நாம். எவ்வளவு அடக்குமுறை கொண்டு வரட்டுமே, அழகிய செயலுக்குரியவர்கள் யார்? உங்களுக்கு நான் வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருப்பது எதற்கு? அழகிய வாழ்வுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காக என்கின்றானே. நீ எவ்வளவு அடக்குமுறையை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு எங்களை அடித்து துன்புறுத்தினாலும் சரி, நாங்கள் மனிதர்களை நேசிப்போம். எங்களை எதிர்ப்பவர்களிடத்திலும் பாசத்தை காட்டுவோம். அவர்களும் இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும்,
வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை அவர்களுக்கு உபதேசமாக சொல்வோமே, அதுதான் எங்கள் மீது சுமத்தப்பட்ட பணி, அதுதான் எங்களுடைய அழகிய செயல். அதற்கு படைத்தரப்புலாவின் கூலி கொடுப்பானே, அந்த கூலியை எதிர்பார்த்து வாழக்கூடிய இந்த சமூகம் நீ எவ்வளவு அடக்குமுறையை கொண்டு வந்தாலும் சரி அடங்க மாட்டோம், அச்சப்பட மாட்டோம். அல்லாஹ்விற்கு மட்டுமே அஞ்சக்கூடிய கூட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த பாசிசத்திற்கு இந்த இஸ்லாமியர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.